அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு 10 கேள்விகள் வந்து நம்ம பார்க்க போறோம். இது டிஆர் அகாடமி காரைக்கால்ல 2026 நடந்த வீக்லி டெஸ்ட் 1 தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முதல் 10 கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். சோ அதனால 11வது கேள்வியில இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 11வது கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, the expansion of the universe was first observed by, அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விரிவடையுது இல்லையா, இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது வந்து ஃபர்ஸ்ட் யாரு அப்சர்வ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி இது. இந்த பாருங்க, தமிழ்ல பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் முதலில் யாரால் கவனிக்கப்பட்டது அப்படின்னா எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர். இந்த ஹபிளை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம். எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர். எட்வின் ஹபிள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது டிஸ்டன்ட் கேலக்சில இருந்து, ரொம்ப தொலைவுல இருந்து வரக்கூடிய கேலக்சி, அதாவது விண்மீன் கூட்டத்தில இருந்து வரக்கூடிய லைட்டை வந்து அவர் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ல வந்து அந்த லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருந்தது. அந்த லைட் எல்லாமே டிஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய, ரொம்ப தொலைவுல இருக்கக்கூடிய கேலக்சில இருந்து வரக்கூடிய லைட்ல ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்த்தாரு. அததான் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை வச்சு இந்த ரெட் ஷிஃப்ட் நடக்கிறனால இந்த கேலக்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எர்த்தை விட்டு ரொம்ப வெகு தொலைவில் மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அதை வச்சு இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதை தான் இங்க சொல்றாங்க. பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் முதலில் யாரால் கவனிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் 1929 லைட்டை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கேலக்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட் வந்து பார்க்க முடிஞ்சது. அதாவது எல்லாமே ரெட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. சோ அதை வச்சு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து அந்த கேலக்சி வந்து ரொம்ப வெகு தொலைவுல மூவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ அதை வச்சு இந்த யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சம் வந்து விரிவடையுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாரு. அடுத்த क्वेश्चन பாருங்க. பெருவெடிப்பு கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் எதனுடன் தொடங்கியது? அதாவது பிக் பேங் தியரி அடிப்படையில பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒருமைத்தன்மை, அதாவது சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் இதை தமிழ்ல சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா, இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா இருக்குமா தெரியல. பட் நான் முழுக்க வந்து தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் கொஸ்டின் மட்டுமாச்சு இங்கிலீஷ்ல வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அடுத்ததுல இருந்து தமிழ் கொஸ்டினையும் வந்து நான் பேரலா காட்டிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? சோ அக்கார்டிங் டு பிக் பேங் தியரி the universe began with அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சிங்குலாரிட்டில இருந்து தான் உருவானது. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஒரு பொருள்ல இருந்து தான் உருவானுச்சு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அடர்த்தி கொண்ட ஒரு பொருளா இருந்துச்சு. அது இல்லாம அதிக வெப்பம் கொண்ட ஒரு பொருளா இருந்துச்சு. ஓகே, அதிக அடர்த்தி கொண்ட, அதிக வெப்பம் கொண்ட ஒரு டைனி சப்ஸ்டன்ஸ்ல இருந்து தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, சின்ன பாயிண்ட்ல இருந்து தான் உருவானுச்சுங்கிறாங்க இல்லையா, அதுதான் சிங்குலாரிட்டி, ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சடனா என்ன ஆனிச்சா, எக்ஸ்பாண்ட் ஆனிச்சா. ஓகேங்களா? எக்ஸ்பாண்ட் ஆகிதான் இந்த கேலக்சி, அதுக்கப்புறம் அதாவது விண்மீன் கூட்டம், ஸ்டார்ஸ், பிளானெட், விண்மீன் கூட்டம், நட்சத்திரம், கோள்கள், இது எல்லாமே வந்து உருவானுச்சா. இதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ் இட்செல்ஃப். இந்த விண்வெளியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஏற்பட்டதுங்கிறாங்க. சோ இந்த क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தியரி அடிப்படையில, பெருவெடிப்பு கோட்பாடு அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு கேட்டீங்கன்னா சிங்குலாரிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிங்கிள் பாயிண்ட் ரொம்ப அடர்த்தி, அதிக வெப்பம் கொண்டதாக இருந்தது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகிதான் விரிவடைஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து கேலக்சி, ஸ்டார், அதுக்கப்புறம் பிளானெட், ஓகேங்களா, விண்மீன் கூட்டம், நட்சத்திரம், கோள்கள் எல்லாம் உருவானுச்சுங்கிறாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. The law stating that energy can neither be created nor destroyed is, அதாவது 13வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ ஒரு ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி எது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது என்று கூறும் விதி எதுன்னு கேட்டீங்கன்னா நியூட்டனோட முதல் விதியா, ஆற்றல் அழிவின்மை விதியா, ஓம் விதியா, பாயில் விதியான்னு கேட்டீங்கன்னா ஆற்றல் அழிவின்மை விதி. அதாவது இங்கிலீஷ்ல இத லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி, ஒரு ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா அதனுடைய ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். அதனுடைய ஒரு ஃபார்ம், ஒரு எனர்ஜியை வந்து இன்னொரு எனர்ஜியா மாற்றலாமே ஒழிஞ்சு, ஒரு எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஃபார்மை மட்டும் மாத்தலாமே ஒழிஞ்சு, ஒரு ஆற்றல், ஒரு பொருள் வந்து நின்றுட்டு இருக்கு, ஒருத்தர் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஓடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. அதாவது ஒரு கார் இருக்கு அப்படின்னா அது நின்றுட்டு இருக்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே அது மூவ்மெண்ட்ல இருக்கும்போது அதுக்கு இயக்க ஆற்றல், கைனெட்டிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்படி ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியா மாறுமே ஒழிஞ்சு ஒரு ஆற்றல்
ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னா அதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுங்கிறாங்க. அதோட ஃபார்ம் மட்டும் தான் மாறும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பல்ப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பல்ப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த பல்ப்ல எலக்ட்ரிக் பல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன எனர்ஜி இருக்கும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜில இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஹீட் எனர்ஜியாவோ இல்ல லைட் எனர்ஜியாவோ வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஒளி ஆற்றலாவோ இல்ல வெப்ப ஆற்றலாவோ நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இன்னொரு ஆற்றலா தான் மாறுது. ஹீட் எனர்ஜியாவோ இல்ல லைட் எனர்ஜியாவோ தான் மாறுது ஒழிஞ்சு அது இருக்கக்கூடிய ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 14th question, attraction between any two masses. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள எந்த இரண்டு நிறைகளுக்கும் இடையிலான ஈர்ப்பை எந்த விதி விளக்குகிறது? அதாவது இந்த யூனிவர்ஸ்ல ரெண்டு நிறைகள், ஓகேங்களா, ரெண்டு மாசஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பொருளுக்கும் இடையிலான அந்த ஈர்ப்பை, கிராவிட்டியை வந்து பத்தி பேசக்கூடிய லா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. அதாவது நியூட்டனோட ஈர்ப்பு விதி உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா நியூட்டன் வந்து 3 விதிகளை ஃபேமஸா சொல்லியிருக்காரு. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ரைட்டா? அது வந்து பாத்தீங்கன்னா அது மோஷனை பத்தியும் ஃபோர்ஸை பத்தியும் தான் சொல்லுது. இயக்கத்தை பத்தியும் விசையை பத்தியும் சொல்றது அந்த நியூட்டனுடைய ஃபேமஸ் 3 விதிகள். ஆனா இது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு நிறைகளுக்கு இடையிலான ஈர்ப்பை, அந்த ரெண்டு பொருள் ரெண்டு மாசஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை பத்தி பேசக்கூடிய லா எதுன்னு கேட்டீங்கன்னா நியூட்டனுடைய கிராவிடேஷன். ஓகே, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எவ்ரி ஆப்ஜெக்ட், ஓகேங்களா, அட்ராக்ட் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருளை வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எர்த் வந்து பொருளை வந்து இழுக்கும். ஓகேங்களா? எர்த் வந்து ஏன்னா பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்குங்கிறனால பூமி வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை வந்து இழுக்கும், மேல போட்ட பொருட்களை வந்து இழுக்கும். அதனால திங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழும். ஓகேங்களா? எர்த் வந்து பாத்தீங்கன்னா மூணை வந்து அட்ராக்ட் பண்ணுதா, அதனாலதான் மூணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை சுத்தி சுழலுது. ஓகேங்களா? அப்போ ஒரு பொருளுக்கு அதிக மாஸ், அதிக நிறை இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. ஓகேங்களா? 15th கொஸ்டினை பாருங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்னன்னா, தொலைதூர விண்மீன் திரள்களில் காணப்படும் சிவப்பு பெயர்ச்சி எதை குறிக்கிறது? அதாவது ரெட் ஷிப்ட். அதாவது நீங்க ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கேலக்சியை பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சிவப்பு பெயர்ச்சி அடையும். அதாவது ரெட் ஷிப்ட் வந்து ஆகும். அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எதை இந்த ரெட் ஷிப்ட் நடக்குது அப்படிங்கறத வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா விரிவடையுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் ஷிப்ட்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு தூரமா போகுது அப்படின்னா அதனுடைய வேவ்லென்த், அலை நீளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். அந்த அலை நீளம் அதிகமாகறதுனால அது என்ன கலருக்கு மாறும்னா ரெட் கலருக்கு மாறும். அதாவது சிவப்பு நிறத்துக்கு மாறும். அததான் ரெட் ஷிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருள், ஒரு லைட் வந்து நம்மளை விட்டு வெகு தொலைவில் போகுது அப்படின்னா அது ரெட் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ட் ஆகும். அதுதான் ரெட் ஷிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கேலக்சி அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியை விட்டு வெகு தொலைவில் அது மூவ் ஆயிட்டே இருக்கு. சோ ரெட் ஷிப்ட் அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது. ரெட் ஷிப்ட் வந்து அதிகமா பார்க்க முடியுது. அதனால யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்ப தொலைதூர விண்மீன் திரள்களில் காணப்படும் சிவப்பு பெயர்ச்சி எதை குறிக்கிறதுனா இந்த பிரபஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரியுது. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வினைக்கும் சமமான மற்றும் எதிர்வினை உண்டு என்று கூறும் அறிவியல் விதி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்ணை முடித்து சொல்றீங்க, நியூட்டனுடைய 3ஆம் விதி. அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. அதாவது நீங்க வந்து நடக்கிறீங்க அப்படின்னா காலை வந்து பின்னோக்கி இழுப்பீங்க, நீங்க ஃப்ரண்ட்ல போயிட்டு இருப்பீங்க. இப்போ ராக்கெட் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா கீழே அழுத்தும் இந்த பூமியை. அந்த அழுத்தத்தினால இது வந்து ஆக்ஷனு, அதனால ரியாக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்கெட் மேல போகும். இப்போ ஒரு லாங் ஜம்ப் நீங்க பாயும் போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்லாப் இருக்குள்ள அதுல ஒரு அழுத்தத்தை கொடுப்பீங்க, கீழே பூமியை அழுத்துவீங்க, நீங்க மேல ஜம்ப் ஆவீங்க. ஓகேங்களா? வாலிபால்ல அதே மாதிரி ஷாட் அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூமியில ஒரு நல்ல ஒரு ஜம்ப், ஒரு கிக்கு கொடுத்துட்டு மேல எழுவாங்க. ஓகே, நல்லா கீழே பூமி அழுத்துவாங்க, அது மேல் நோக்கி போகும். இப்ப நியூட்டனின் 3ஆம் விதி என்னன்னு சொல்றதுன்னா, ஒரு பால் எடுத்து செவுத்துல அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் திருப்பி உங்க கைக்கு வரும். அப்ப பால் எடுத்து அடிக்கிறதுங்கிறது ஆக்ஷன், அந்த பால் திருப்பி வரதுங்கிறது ரியாக்ஷன். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நியூட்டனோட 3ஆம் விதி. இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்ட நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு எந்த கோட்பாட்டை ஆதரிக்கிறது? 17th கொஸ்டின். ஓகேங்களா? 17th கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன அண்ட நுண்ணலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் சில விஷயத்த இங்கிலீஷ்லயே படிச்சிருது ரொம்ப ஈஸியா இருக்கும். காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து இங்கிலீஷ்லயே காட்டிடுறேன் இந்த கொஸ்டினை.
ஓகே, த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது எந்த தியரியை சப்போர்ட் பண்ணுது? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது எந்த தியரியை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பேங் தியரியை தான் சப்போர்ட் பண்ணுது. பிக் பேங் தியரி அது என்ன காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிக் பேங் ஒரு பெரு எக்ஸ்பான்ஷன், ஒரு சிங்கிள் புள்ளியா இருந்த இந்த உலகம் அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிக் பேங் தியரி வந்து சொல்லும். இந்த ஆஃப்டர் இந்த பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லெஃப்ட் ஆனிச்சு, அதே இடத்துல விட்டுட்டு போனுச்சு. அது இன்னமும் இருக்கா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனா தெரியுது அப்படிங்கிறாங்க. அதாவது பிக் பேங் நடந்ததுல, பெருவெடுப்பு நடந்ததுல, அந்த பெருவெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய ஹீட், அதாவது வெப்ப ஆற்றல் இருந்துதா. அந்த வெப்ப ஆற்றல் தான் இப்போதைக்கு காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனா வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெயிண்டா வந்து ஹீட் சிக்னல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பேங், ஒரு பெரு வெடிப்புல தான் உருவானுச்சு அப்படிங்கறத வந்து கன்க்ளூட் பண்றாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க, which law explain why planet move in elliptical orbit? அதாவது எந்த லா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில சுத்துது அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடிய லா எது அப்படின்னு சொல்றாங்க. இது கெப்லருடைய ஃபர்ஸ்ட் லா வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது சூரியன் இருக்கு அப்படின்னா இந்த சூரியனை வந்து இந்த பூமி இருக்கு இல்லையா, அதாவது மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து சர்க்குலரா சுத்தல. ஆனா இது எப்படி சுத்துது? நீள்வட்ட பாதையில சுத்துது. எனக்கு கரெக்டா இது வரல. நீள்வட்ட பாதையில வந்து சுத்துது அப்படின்னு தான் சொல்லக்கூடிய லா எதுன்னு கேட்டீங்கன்னா கெப்லருடைய ஃபர்ஸ்ட் லா. சர்க்கிள்ல சுத்தல. இது வந்து எப்படி சுத்துது? பிளானெட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சர்க்கிள்ல சுத்தல, பெர்ஃபெக்டான சர்க்கிள்ல வந்து சுத்தல. இது எப்படி சுத்துதா? நீள்வட்ட பாதையில தான் சுத்துது அப்படிங்கிறாங்க. ஓகே, எலிப்டிக்கல். சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எர்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னை எலிப்ஸ் நீள்வட்ட பாதையில தான் சுத்துதுன்னு சொல்றது கெப்லருடைய ஃபர்ஸ்ட் லா. அடுத்து பாருங்க, ஹபிள் லா வந்து எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அண்ட் தியர் ஸ்பீட். ஓகேங்களா, ஹபிள் லா வந்து எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அண்ட் தியர் ஸ்பீட். எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொன்னாரு ஆக்சுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேலக்சி வந்து ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மள விட்டு நம்ம கிட்ட இருந்து ரொம்ப ஃபாஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. சோ இததான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஹபிள் லா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பூமியில இருந்து இந்த கேலக்சி அப்படிங்கிறது வெகு தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டரா அது வந்து நம்மள விட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்து ஹபிள் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்த क्वेश्चन பாருங்க, which equation expresses the equivalence of mass and energy? mass and energy வந்து பாத்தீங்கன்னா எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் அண்ட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா E=mc². இததான் சார்பியல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டா ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து அழுனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. E=mc². ஏன்னா பாம் தயாரிக்கிறதுக்கான சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் கொடுத்தாரு. அதாவது மாஸ் கேன் பி, இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. எவ்வளவு மாஸ் இருக்கோ அதை வந்து ஆற்றலா வந்து மாத்த முடியும் அப்படிங்கறத சொன்னாங்க. ஓகேங்களா, ஓகே சார், ரைட். ஓகே, E=mc² அப்படிங்கிறது வந்து மாசுக்கும் எனர்ஜிக்கு வந்து மாஸ் அண்ட் எனர்ஜியோட ஈக்குவலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நன்றி, வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரெடி இதனுடைய முதல் 10 கேள்விகள் என்விரான்மெண்டல் சம்பந்தமா 10 கேள்விகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் வந்து லாஸ்ட் அப்லோட் பண்ண, அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல சின்ன சின்ன பர்சனல் இஷ்யூஸ்னால. சோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க LDC UDCக்கான அட்மிஷன்ஸ் வந்து தியாழ் அகாடமி காரைக்கால வந்து அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து 9952787085 இந்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.